பொதுவான ஒரு நீதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க வாத்தியார்கிட்ட. வாத்தியாருங்கிறது குருஸ்தானம். ஸோ அந்த வாத்தியார்கிட்ட தப்பு நடக்காது, குருஸ்தானத்தில் வந்து அவங்க எல்லாத்தையும் இப்படி தான் பார்ப்பாங்கன்னு அந்த பேரண்ட்ஸ் ஒரு நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க. ஸோ அதில் அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக, இப்போ என்னுடைய கேரக்டர் என்னென்னா நம்மளை நம்பி இப்படியெல்லாம் அனுப்புகிறாங்க, அதனால் நம்ம குருஸ்தானத்தில் தான் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக அப்படி இருக்கிறது ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த பொண்ணு வந்து அவளுக்கு அவளை எறியாமல் அவளுக்கு ஒரு மேலே ஒரு நல்ல கேரக்டர் மேலே அவருக்கு ஒரு லைக்னஸ் வந்துச்சு. அதை எப்படி நிறுத்த முடியும்? ஸோ இவர் எப்படியா சொல்லி திருத்தணும்னு பார்க்காம வேறு வழியே இல்லாமல் தான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் இதுக்காக வந்து உலகத்தில் இப்படி நடக்கிறது எல்லாமே தப்பு, இப்படி நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அதையே நம்ம எடுத்து முடியாதுங்கிறதுக்காக தான் அந்த இவன் கேரக்டர் வச்சு நான் பண்ணியிருந்தேன். என்னை சண்முகமணின்னு கூப்பிட்டுருப்பான் இல்லையா, அந்த கேரக்டர் டீச்சரையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னு சொல்லும்போது தான் எனக்கு முகத்தில் அடித்த மாதிரி அப்போவங்க பலார்னு அரைஞ்ச மாதிரி அவங்க டைலாக் போட்டிருப்பேன். என்னென்ன இவர் எப்போ இப்படி கட்டிக்கவே இது இப்படி போனாலே வழி மாறி போனாலே தப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு டீச்சர் வந்து சொல்லுவாள், சார் நான் வந்து காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனக்கு கல்யாணங்கிறதே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் ஏன் மாணவனாக பார்க்கல அப்படின்னு சொன்னோம்னா, அவர் வந்து என்கிட்ட பேசும்போது ஒரு ஆண் பிள்ளையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். எல்லாரும் ஆண் பிள்ளையை நான் பார்த்ததில் வந்து காசு பணம் தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருந்தது ஒழிய, அவர் வந்து டீச்சர் என்கிட்ட காசு இருக்குது டீச்சர், ஆனால் படிக்கிற நாலேஜ் எனக்கு இல்லை, நான் படிப்பாளி இல்லை, ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, காசு இல்லை, அதனால் கல்யாணம் ஆகும், ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஸோ நீங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு படிப்பு இல்லைங்கிற குறை இருக்காது. நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி காசு இல்லாதனால தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்காது, உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுமில்ல டீச்சர் அப்படின்னு அவன் கேட்கும்போது அந்த ஆம்பளையா அவருடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆர்கியூ பண்ணுவாள்.